ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கோல்டு தாங்க எடுக்க போயிருந்தோம். என்னடா அடிக்கடி கோல்டு எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. இது வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்காக எடுத்து கொடுத்தது. வருஷம் எல்லா பர்த்டேக்குமே எங்கள் தாத்தா பாட்டி ஏதாச்சும் செய்வாங்க. தாத்தாவுக்கு அப்புறம் வந்து பாட்டி இன்னும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து மறந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து எனக்கே தெரியாமல் வந்து 5000 கிட்ட சீட்டு போட்டு வச்சுருந்து முடிகிற டைமில் இப்போ தான் சொன்னாங்க. சரி, நம்ம அதுக்கு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே, ஜிஆர்டியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து தாத்தா பாட்டி தான் வந்து எல்லாமே ஒன்று பார்த்து செய்வாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட நான் கேட்காமலே எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் தாத்தா பாட்டி ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி கிடைக்காதலாம் வந்து ரொம்பவே வந்து பாக்கியம். அவங்கள தவிர வேறு யாரும் வந்து இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுவும் பண்ணது கிடையாது. கேட்காமலே எல்லாமே செய்வாங்க. படிக்கிற காலத்துலேருந்தே சரி, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் தாத்தா பாட்டினா. நானுமே அவங்களுக்காக எதனா செய்யணும்னு நினைப்பேன். என்னால் செய்ய முடியல இது வரைக்கும். கண்டிப்பாக ஏதாச்சும் செய்யணும். சரி வாங்க என்ன எடுத்தேன்னு பார்க்கலாம். அவங்க கட்டியிருந்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் கிட்ட தான் நகை எடுக்க முடிஞ்சிச்சு. 4 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சரி இயரிங் இல்லையே சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைனில் எடுத்துக்கிட்டேன். ஜிமிக்கி வந்து ஆல்ரெடி இருக்குது. சரி இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் இலக்கமல் மாடல்லன்னு சொல்லிட்டு, எப்போவாச்சும் ஒரு டைம் தாங்க இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்குள்ளேயே நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து அமையும். அன்றைக்கி போனோம், ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரதா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. மற்றபடி செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒன்றும் லேட்டாகவே ஆகலை. இதை பார்த்தா வந்து 4 கிராம்ஸ் மாதிரியே இருக்காது, ரொம்பவே பெருசாக பார்வையாக இருக்கும். 8 கிராம்ஸ் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, 4 கிராம்ஸ் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு பார்த்த உடனே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தவிர்த்து வேறு எந்த மாடலும் பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரியே இல்லை. எனக்கும் காதுக்கு போட்டு பார்த்தாவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம எப்பயும் நம்ம மனசோடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஒரு தடவையும் கஷ்டப்பட்டு கட்டி நமக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. வேணான்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு இதை விட நம்ம அதிகமாக செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா தொங்கல் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து மகாலட்சுமி தயார் இருப்பாங்க. நல்லா ப்ராடாக சூப்பராக இருக்கும். போல் டைப்பும் கிடையாது, நல்லாவே கெட்டியான டைப்பு. நம்பவே முடியல, என்னாலே நம்ப முடியல இது 4 கிராம்ஸான்னு. ஆக்சுவலாக வந்து 2 ஜிமிக்கி மாடலும் இதுவும் தான் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இலக்கமல் டைப் ரொம்ப நாளாகவே எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, இது பார்த்ததும் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு இது பட்ஜெட்குள்ளேயும் இருக்குது. இது கூட வந்து அமௌண்ட் போட்டால 3000 4000 சம்திங் தான் போட்டிருந்தோம். அதேமாதிரி வந்து கிஃப்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு சில்வராக வாங்கிக்கிறோன்னு சொன்னேன். இன்றைக்கி சில்வர் ரேட்டுமே கூட கூட்டிகிட்டே போயிருக்கு. கோல்டுமே ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு. நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 89,000 கிட்ட இருந்துச்சு 8 கிராம்ஸ் ஒரு பவுனு. இன்றைக்கி வந்து 92 கிட்ட வந்துடுச்சு. என்னடா இது கோல்டுக்கு அந்த சோதனைன்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் கோல்டு எடுக்கணும்னு நினச்சாலே முடியாது. அப்படியே ஒரு வேலை யாருக்காச்சும் எடுக்கிற ஐடியா இருந்தால் இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்பவே லாபம். வேஸ்டேஜும் வந்து ரொம்பவே கம்மியாகுது. அப்படியே அமௌண்ட்டாக கொடுத்தலாம் எடுக்காதீங்க. அதேமாரி யாருக்காச்சும் நகை செய்யணும் அப்படின்னாலும் இதுக்கப்புறம் அப்படிலாம் யாருக்கும் செய்யாதீங்க. வரிசையாக வச்சுருங்க, வரிசையாக வாங்கிக்கோங்க. ஏன்னா செய்கிறவங்களுக்கும் கஷ்டம், அதை திரும்ப செய்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் தேவையில்லை. இந்த சில்வர் வந்து பார்த்திங்கன்னா செயின் மாடல் எடுத்துக்கிட்டால் பாப்பாவுக்கு போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நிறையா டைப் காமிச்சாங்க. இது வந்து பார்வையாக இருக்க மாதிரி இருந்தது. சரி சொல்லிட்டு இந்த மாடல் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பழைய மாடல் தான். சரி, அதான் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த தட்டுலாம் தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக சில்வராக வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி கூட மாற்றி வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. இது கூடமே கூட ஒரு 1000 ருபீஸ் போட்டோம். இந்த கமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி தாத்தா பாட்டி யாருக்காச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சில பேர் வந்து கேட்டு செய்வாங்க, சில பேர் வந்து கேட்காம செய்வாங்க. எனக்கு இருந்தவங்க வந்து கேட்காம செய்வாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட அவங்க தான் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. அது எங்கள் தாத்தாவுக்கு நான் எதுவுமே செய்யவே இல்லை. அதனால் எங்கள் பாட்டிக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த கமல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே போட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது.
வெளியிலையும் போட்டுக்கலாம், எந்த ஃபங்க்ஷன்னாலுமே போட்டுக்கலாம். ஜிமிக்கே தேவையில்லை, இந்த ஒரு கம்மலே போதும். எல்லாருமே போட்டுக்கலாம், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே போட்டுக்கலாம், எனக்குமே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்துருந்தேன். அம்மாவுக்கு கூட போட்டுங்கன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாடல் பார்த்து எடுத்துக்கிட்டேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா, நம்ம கோல்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு தான் வந்து ரொம்பவே நல்லது. எப்போச்சும் வந்து தேவைப்பட்டதுன்னா நம்ம அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டனா ₹1 ₹2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து இந்த காலத்தில் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கேட்குறதுமே தப்பு தான். சம்டைம்ஸ் வேறு வழி இல்லாமல் நம்ம கேட்டாலுமே வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வச்சுக்க வேண்டியதான். கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வந்து இதை பற்றிலாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணுன்ற பழக்கத்தையே வந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் தாத்தா வந்து எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு இன்றைக்கி யாருமே அதெல்லாம் நினச்சி பார்க்கல. அது ரொம்ப பெரிய தப்பு மற்றவங்க செய்கிறது. எங்களுக்காக செஞ்சுருந்தால் அதுவே வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யாரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் யாருக்காக இருந்தாலும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.